பஞ்சு நகரம். சின்ன குமாரனின் சாகசம். ஒரு சிறிய கிராமத்தில் குமாரன் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் 10 வயது. எப்போதும் கதைகள் கேட்டு மகிழ்ந்தவன். ஒரு நாள் நான் பெரிய சாகச வீரனாகி எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்று அவன் எப்போதும் கனவு கண்டான். ஒரு மாலை அவன் தாத்தா கூறினார், இந்த காட்டுக்குள் எங்கோ பஞ்சு நகரம் இருக்கிறது. அங்கே யாரும் செல்ல முடியாது. ஆனால் நல்ல மனம் கொண்டவர்களுக்கு மட்டும் அந்த நகரம் தோன்றும். அதை கேட்டவுடன் குமாரன் மகிழ்ச்சியடைந்தான். நான் அந்த நகரத்துக்குச் சென்று பார்த்தே ஆக வேண்டும் என்று முடிவு செய்தான். அவன் சிறிய பையில் சில பழங்களையும் தண்ணீரையும் எடுத்து கொண்டு காட்டிற்குள் புறப்பட்டான். அவன் நடந்தபோது பறவைகள் இனிமையாக பாடின. குரங்குகள் மரக்கிளைகளில் விளையாடின. அவன் பாதையில் ஒரு ஆமை சிக்கி தவித்ததை பார்த்தான். ஐயோ, என் கால் கல்லுக்குள் சிக்கி விட்டது என்று ஆமை அழுதது. குமாரன் உடனே கல்லை தூக்கி ஆமையை விடுதலை செய்தான். ஆமை மகிழ்ந்து, நீ நல்ல பையன், உனக்கு எப்போதாவது உதவி தேவைப்பட்டால் என்னை அழை என்று சொன்னது. சிறிது நேரம் கழித்து குமாரன் காட்டின் ஆழம் சென்றான். அவனிடம் இருந்த பழங்களை பார்த்து ஒரு குரங்கு பாய்ந்து வந்தது. அந்த எல்லா பழங்களையும் எனக்கு கொடு என்று கோபமாகச் சொன்னது. ஆனால் குமாரன் சிரித்துக் கொண்டு, நாம் இருவரும் சேர்ந்து சாப்பிடலாம், நீ என் நண்பனாக இருப்பாயா என்று கேட்டான். அதை கேட்ட குரங்கு மகிழ்ந்து, சரி, இனி நான் உன்னுடன் வருகிறேன் என்றது. அவர்கள் இருவரும் பயணம் தொடர்ந்தனர். ஒரு பெரிய ஆற்றின் அருகே வந்தனர். அதன் மீது பழைய மரப்பாலம் மட்டும் இருந்தது. அது குலுங்கிக் கொண்டிருந்தது. குமாரன் பயந்தான். ஆனால் குரங்கு, கவலைப்படாதே, நான் உனக்கு வழி காட்டுகிறேன் என்று சொல்லி முன்னேறியது. மெதுவாகச் சென்ற அவர்கள் பாதுகாப்பாக ஆற்றைக் கடந்து விட்டனர். அவர்கள் இன்னும் ஆழமாக காட்டுக்குள் சென்றபோது திடீரென்று பளபளப்பாக ஒளிரும் ஒரு நகரம் தோன்றியது. அது பஞ்சு போல வெண்மையாக இருந்தது. அங்குள்ள வீடுகள், மரங்கள், தெருக்கள் அனைத்தும் பஞ்சால் ஆனது போலிருந்தது. அங்கே பஞ்சு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தனர். அவர்கள் குமாரனைக் கண்டு மகிழ்ந்தனர். நீ நல்ல மனம் கொண்ட பையன், மற்றவர்களுக்கு உதவுபவன், அதனால் தான் இந்த நகரம் உனக்கு தெரிகிறது என்றனர். நகரின் மன்னன் சொன்னார், குமாரா, உன்னைச் சோதிக்க விரும்புகிறேன். எங்கள் நகரத்திலிருந்து காணாமல் போன ஒளி முத்து வை கண்டுபிடிக்க வேண்டும். குமாரன் சம்மதித்தான். அவன் தனது குரங்கு, ஆமை ஆகிய நண்பர்களுடன் தேடத் தொடங்கினான். அவர்கள் ஒரு இருண்ட குகைக்குள் சென்றனர். அங்கே ஒரு பாம்பு முத்தை காத்து கொண்டிருந்தது. குமாரன் பாம்பிடம் மெதுவாகச் சொன்னான், எனக்கு அந்த முத்து வேண்டும், ஆனால் உன்னுடன் சண்டை போட விருப்பமில்லை. பாம்பு கேட்டது, நீ ஏன் அந்த முத்தை விரும்புகிறாய்? குமாரன் அமைதியாக பதிலளித்தான், அது உன் சொத்து என்றால் நான் எடுத்துவிட மாட்டேன். ஆனால் அது நகர மக்களின் சொத்து என்றால் அவர்களிடம் திருப்பித் தர வேண்டும். அவனின் நேர்மையும் நம்பிக்கையும் கண்டு பாம்பு மகிழ்ந்தது. அது முத்தை குமாரனிடம் கொடுத்தது. மகிழ்ச்சியான நிறைவு. குமாரன் முத்தை நகருக்கு கொண்டு வந்தான். அங்குள்ள மக்கள் அவனை வீரனாக பாராட்டினர். மன்னன் கூறினார், உன் நல்ல மனமும் துணிவும் காரணமாக எங்கள் நகரம் பாதுகாப்பாகியுள்ளது. அவன் நண்பர்கள் ஆமை, குரங்கும் மகிழ்ந்தனர். சில நாட்கள் அந்த நகரத்தில் விளையாடிய பிறகு குமாரன் தனது கிராமத்துக்குத் திரும்பினான். அவன் தாத்தாவிடம் எல்லாவற்றையும் சொன்னான். தாத்தா சிரித்துக்கொண்டு, அட பிள்ளை, உண்மையான சாகசம் நல்ல மனம் வைத்திருப்பதில்தான் இருக்கிறது என்றார். கதை சொல்லும் நெறி. நல்ல மனம், நட்பு, துணிவு இருந்தால் எந்த சவாலையும் கடக்க முடியும். உண்மையான சாகசம் பிறருக்கு உதவுவதில்தான் உள்ளது.